Good morning students. I am MRK. Today 11th max பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 6 Analytical Geometry Exercise 6.4 third sum. ஓகே, ஒரு pair of straight line கொடுத்துருக்கு. அது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதான், அதாவது பெர்பெண்டிகுலர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ கண்டிஷன் அப்படின்றது ஒரு நிபந்தனை இருக்குது. பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு லைனும் கண்டிஷன் ஃபார் பெர்பெண்டிகுலர் டு த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். நேர்கோடு வந்து ரெண்டும் இப்போ செங்குத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, செப்பரேட் ஈக்குவேஷன் எடுத்து கண்டுபிடிச்சி M1 = M2 அப்படின்றது பேரலல், பெர்பெண்டிகுலர்ன்றது M1 × M2 = -1 சொல்லி ரொம்ப சுற்றி போகும். அதனால் நம்ம வந்து இதிலேயே கண்டுபிடிக்கிறோம். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² = 0ன்னு சொல்லுவாங்க, அல்லது a + b = 0ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான். ஓகே, ரைட்டு. அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோட இதை கம்பேர் பண்ணி கிவன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்குல்ல, அதில் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை கம்பேர் பண்ணி தேவையானதை கண்டுபிடிச்சி நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் வருதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0. நமக்கு தேவையானது a b தான். அப்போ a கம்பேர் பண்ணோம்னா 2, b கம்பேர் பண்ணோம்னா என்ன 2 -2. அப்போ a + b = 2 - 2 = 0. therefore which is என்னது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.